ஹாய் மக்களே, கதைப்போமா? ஸோ பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் விஜேஎஸ் அவரது தான் பார்க்க போகிறோம். பல வாரம் போய் பல வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலும் திஸ் டைம் விஜேஎஸ் சும்மா ராக் ஸ்டாராக சும்மா கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் சாரை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த வீக்கெண்ட் நடந்தது வந்து கொஞ்சம் கமலஹாசன் சார் அவரையே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்தார் பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கரோட ஆசம். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கிட்டே தான் உண்மையிலே ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து தான் கற்றுனாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த எஃபெக்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுங்களா, நான் ஒரு டைமுக்கு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நைட் பார்த்தேன் பிக் பாஸ். ஸோ ஹெட்ஃபோன் போட்டுட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஐபேடில் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் அவங்க கத்தும் போது நீங்கள் நம்புங்க, நான் வால்யூமே மியூட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா எனக்கு அந்த இதில் ஹெட்ஃபோனில் ரொம்ப விகரஸாக இருந்தது. ஸோ இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. பட் அழகாக எல்லாரையும் வச்சு செஞ்சார். யாரை? பாருவை, அம்மா வினோத்தை, திவாகரை. ஆனால் கமருதீனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு போயிட்டாரு. அது ஏன்னு தெரியல. அவரை ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாரையும் நல்லா வச்சு செஞ்சது ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. பட் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது இந்த எபிசோடில். என்னன்னா, அந்த ஷோ நடக்கும்போது அந்த டேபிள் பார்த்தீங்களா, ரொம்ப டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் க்ளோஸ்அப் வைக்கும் போது ஹவுஸ் ஃப்ளை மேய்க்குதுங்க. அவங்க என்னங்க சமந்தாவா சுதீப்பா நானி படத்தில் வந்த மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்கும் பாரு. ஒவ்வொருத்தர் மேலேயும் 2, 3, 4ன்னு இருந்தது. ஒரு பெரிய ஷோ, அது ரியாலிட்டி ஷோ நடத்துகிற ஒரு செட்டு ப்ளஸ் ஏசி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாம் எப்போங்க வரும்? ரொம்ப டர்ட்டியாக இருந்தால் தான் வரும். ஸோ பிக் பாஸில் அவங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவில் இப்படிலாம் டர்ட்டியாக வச்சுட்டு அதை வேறு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அழகாக எல்லாருடைய க்ளோஸ்அப்லேயும் உட்காந்துட்டு இருக்கு 2, 3. அது ஏன்னு தெரியல. அது எப்படி க்ளீன் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஷூட் பண்ண பண்ணுறோன்றதுனால அது க்ளீன் பண்ணியிருக்கலாம்ல. அது எல்லாம் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே எவிக்ட் பண்ணதுனால நான் டபுள் எவிக்ஷன் இருக்கும், சாட்டர்டே 1 சண்டே 1ன்னு. அது ஏன் டபுள் எவிக்ஷன் பண்ணாமல் சாட்டர்டே சீக்கிரமாகவே கலையரசனை வெளியில் விட்டாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருந்தால் அரோரா, துஷார் நான் ட்ரிபிள் எவிக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எதுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ கம்மிங் வீக் டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி, வைல்டு கார்டு வந்து வைல்ட் கார்டாக மாறிடுச்சின்னு சொன்னார். ஸோ யார் அது 3 பேர் வந்திருக்காங்க பாருங்கள். யார் அது? திவ்யா கணேஷ், அமித் பார்கவ் அண்ட் தென் பிரஜன், அவங்க ஒய்ஃபு, தட் இஸ் சாண்ட்ரியா பிரஜனா. ஓகே, இவங்க 4 பேர் தான். ஸோ இவங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லோரும் லவ் கண்டென்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு வெளியில் அவங்கவுங்க போனவங்க தான் நிறைய பேர் இந்த பிக் பாஸில். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி யார்? அமீர், பாவனி உள்ளே வந்து லவ்வராக இருந்து வெளியில் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆனாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்திருக்காங்க. என்ன ஆக போதோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம், ரைட்டுங்களா? ஸோ ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தவுடனே ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நீங்கள் பார்க்கலையே. என் ஸ்டைலில் சொல்லணும்னா, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரின்சிபல் இல்லை ஹெட்மிஸ்ட்ரஸ் இல்லை ஒரு கரஸ்பாண்டன்ட் இல்லை சம்டைம்ஸ் ஈவன் வாட் இஸ் தட் ரவுண்ட்ஸ் வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ஷன். ஸோ அப்படி வந்தால் ஸ்டூடெண்ட்ஸு ஏன் சம்டைம்ஸ் ஸ்டாஃப் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், போயிடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தது எல்லா முகத்தையும். எப்போ அப்படி அதுவே எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாரு முகத்தை நீங்கள் பார்க்கலையே. அதுவும் இவர் கொளுத்தி போட்டார் பாருங்க, யார்? பிரஜன். இந்த மாதிரி நாங்கள் லைவாக 24/7 பார்த்தோம். அவங்க பின்னாடி உன்னை பற்றி பேசுந்த கமருதீனன்னு சொன்னோடனே கமருதீன் அப்படியே அபவுட் டர்ன் எடுத்து நேராக போயாச்சு பாருக்கிட்ட போயிட்டு, அது எப்படி நீ இப்படி பேசலாம், அது எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு முகத்தை பார்க்கல நீங்கள். அப்படி ஒரு அன்ஈஸியாக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு முடியாமல் ஃபஸ்ட்டு டைமாக பாரு வந்து என்ன சொல்கிறது, பதில் இல்லாமல் திணறினதை நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே இருந்தது. பட் சாண்ட்ரியா பிரஜன் வந்து கொஞ்சம்
ரொம்ப டிமாண்டிங்காக ஒரு ஆட்டிடியூடாக ரொம்ப மிரட்டுற மாதிரி என்ன தான் அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரினாலும் அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ரைட்டுங்களா. சொல்ல போனால் ஜூனியர்னே சொல்லலாம். என்ன தான் வெளியில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு டே அவங்க நேற்று தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே. அப்படி இருக்கும்போது அவங்கள ஒவ்வொருத்தரையும் மிரட்டினது உருட்டினது அந்த மாதிரி சொன்னதெல்லாம் கொஞ்சம் பட் சொல்லியிருக்கிறது சொன்னது எதுவுமே அவங்க தப்பான பாயிண்ட்டு கிடையாது. பட் எப்படி சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் அவங்க டியூன் பண்ணோம். எனக்கு ஃபஸ்ட்டு டேவே அவங்கள அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி இவங்க திவ்யா கணேஷ் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களே, கண்டென்ட்டு கொடுக்குறேன்ற பேரில் கன்றாவி கொடுத்தீங்க. அது இவங்க திவ்யா சொன்னாங்களா சாண்ட்ரியா சொன்னாங்களா நாட் ஷுர். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு நல்லா இருந்ததுங்க. கண்டென்ட்டு கன்றாவி கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போது அதே சமயத்தில் முடிக்கும் போது ஐ திங்க் கானா வினோத் எல்லோரும் வந்து யார் எஃப்ஜேலாம் வந்து அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் உங்கள் வெல்கம்க்கு ஒரு சாங் ரெடி பண்ணிக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க போல். உட்கார வச்சுட்டு அவங்கள நல்லா கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வச்சு செஞ்சுருக்காங்க அந்த கானா பாட்லேயே. ஸோ அழகாக திவ்யா கணேசனோட ஜஸ்ட் வாக்ட் அவுட். அவங்க கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, வெல்கம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு ஐ எம் நாட் ஓகே வித் திஸ் அப்படின்ட்டு எழுந்து போனது ஸோ சூப்பராக இருந்தது. அது உண்மையிலே தப்பு தானே. வெல்கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை நெகட்டிவாக வச்சு வெல்கம் பண்ணுவோம். ஸோ அது தெரியணும்ல. அதனால தான் எல்லாத்தையும் ஒஸ்ட்டான கண்டஸ்டண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே போயிருக்கலாம் போல இருக்குது பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக. அது ஏன் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ்ன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ப்ரோமோவும் பார்த்துருப்பீங்க. என்னது 2 ப்ரோமோ நான் இதுவரை பார்த்துருக்கேன். ஒன்று வந்து இவங்க பாரு நல்லா அவங்க நான் நேற்று பார்த்த வரை பார்த்தா பாரு கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கே நீங்கள் இப்படி பண்ணலான்னு அந்த பழைய மோடு வந்தாச்சு, பேக் அகெயின் அப்படின்ற மாதிரி அந்த மோடில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து திவ்யா கணேஷ் வந்து கம்ருதீன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நம்மளுக்கு பார்த்தோம் பாருங்கள், டெய்லி 1 hour எபிசோடு இல்லாமல் வேறு ஒரு விஷயம் அது ஆக்ஷனில் ஏதோ ஒன்று லெட்டர்லாம் போட்டு சொல்லிட்டு இருந்தார் பாருங்கள் கம்ருதீன். அதை பற்றிலாம் பேசும்போது கம்ருதீனுக்கு ஃபேஸை பார்க்கணுமே, அவ்வளோ ஒஸ்டாச்சு. நான் வேணால் கேமரா முன்னாடி போய் பேசிட்டோமா, அங்கே பேசிட்டோமா, இங்கே பேசிட்டோமான்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த உள்ளே வந்த இவங்க எல்லாரும் நல்லா வச்சு செய்வாங்க. பட் என்னென்னா குரூப்பிசம்னு இருந்தது இல்லை. ஸோ இவங்க வைல்டு கார்டு என்ட்ரி வந்தால் இப்போ குரூப்பிசம் எப்படி மாறிடும்னா, டே 1லேருந்து இருந்தவங்கெல்லாம் ஒரு குரூப்பாகவும் வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க ஒரு குரூப்பாகவும் இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ப்ளஸ் இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நல்லா சூப்பராக பண்ணார். அது எல்லாருமே, ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா விதமாகவும் சொல்லிட்டாங்க. நான் சொன்னால் அது ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் விஜேஎஸ் அவர்கள் வந்து இனி வரும் வாரங்கள்லாம் இதே மாதிரி எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த துஷாரையும் அரோராவையும் சொன்னார் பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அவங்கள 2 பேரையும் அப்படியே வெளில அனுப்பிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் பேசி ஒரு வார்னிங் சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டாரு. அதே மாதிரி எஃப்ஜேவும் நல்லா கேட்டு விட்டார். அதுக்கப்புறம் திவாகர் வாயடக்கம் தேவை, அது ஏன்னு தெரியல. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கோசரம் எல்லாரும் பண்ணுறது இனி குறையும். எல்லாரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக விளையாடுவாங்கன்னு நம்புகிறோம், பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலாங் வித் தட் ஹைப்பும் பண்ணுங்கள், ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டு பண்ணுங்கள். டேக் கேர், பாய், see you.